டென்டல் கேர் ஃபார் சீனியர்ஸ் அண்ட் ஃபேமிலி இதுதான் நாங்கள் டே பார்க்க போகிறோம். இந்த டென்டல் கவரேஜ் வந்து யார் யாருக்கெல்லாம் கவரேஜ் இல்லை, என்ன குவாலிஃபிகேஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏனெண்டா நீங்கள் உங்களில் யாரோ ஒருவர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு டென்ச்சர் செய்ய வேணும், உங்களுக்கு கவரேஜ் இல்லை, டென்டல் கவரேஜ் இல்லைன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவும் உங்களை மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த போஸ்ட். ஸோ டென்டல் கவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து 2 விதமான கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ப்ரொவின்ஷியல், மற்றது வந்து ஃபிடரல். ஸோ ப்ரொவின்ஷியல் கவரேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோ சீனியர்ஸ் டென்டல் கேர் ப்ரோக்ராம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் ஓல்ட் அல்லது அதுக்கு மேலே உங்களுக்கு வயது இருந்தால், இந்த வயதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ நீங்கள் எப்படி இது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எவ்ரி இயர் அப்ளை பண்ணணும். முதல் இயர் நீங்கள் அப்ளை பண்ண வேணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இதை ரினியூ பண்ண வேணும். ஏன் ரினியூ பண்ணணும்னா, அவங்க இன்கம் குவாலிஃபிகேஷன் இருக்குது. உங்களோட இன்கம் வந்து எவ்ரி இயர் வந்து அநேகமாக மாறுபடும். சில நேரம் மாறுபடாது, பட் மாறுபடும். ஆகவே அவங்க என்னென்னா இந்த ரினியூ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரினியூ பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணின பிறகு அவங்க உங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று அனுப்புவாங்க. அந்த கார்டு தான் உங்களுக்கு நீங்கள் டென்டிஸ்ட்டை போகிற நேரம் நீங்கள் அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேணும். இந்த கவரேஜுக்கு கீழே என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கவர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்ரே வந்து கவர் ஆகும், அனஸ்தீசியா கவர் பண்ணப்படும். மற்றது பார்த்தீங்கன்னா டென்டல் கிளீனிங், டீத் கிளீனிங், மற்றது எக்ஸ்ட்ராக்ஷன், பல்லு பிடுங்குறது, இப்படியான கவரேஜோட டென்ச்சர், அதாவது உங்களுக்கு பல்லை வந்து நீங்கள் பிடுங்கிட்டு நீங்கள் பல்லு கட்டுறீங்க, டென்ச்சர் போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து கவர் பண்ணுவாங்க. ஐ திங்க் 50% கவர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ டென்ச்சர் வந்து எக்ஸ்பென்சிவ், ஆகவே இதில் கவர் பண்ணுவாங்க. ஃபிடரல் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் பார்ப்போம், அதுலேயும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்களான்னு சொல்லி. இந்த மாதிரியான கவரேஜ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து இன்கம் குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு தனி நபராக இருப்பீங்களாக இருந்தால் உங்களுடைய அனுவல் நெட் இன்கம் வந்து $25,000 மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்து குவாலிஃபைடு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்களா, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீனியர் கப்பலாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 41,500 வந்து உங்களுடைய டோட்டல் நெட் இன்கமாக இருக்க வேணும். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடு. அதோடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வேறு டென்டல் கவரேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது ப்ரைவேட் இன்சூரன்ஸோ அல்லது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற இன்சூரன்ஸ் அதுகள் வந்து இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் வந்து கவர் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்டாரியோ ரெசிடெண்ட்டாக இருக்க வேணும். வேறு ப்ராவின்சஸுக்கும் இருக்கும், அந்தந்த ப்ராவின்ஸில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் நேமில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒன்டாரியோ மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அதே நேரம் மற்றவங்களுக்கு ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ணப்படும். ஸோ ஆகவே நீங்கள் வந்து அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க அனுப்புகிற கார்டு வந்து எவ்ரி இயர் ஜூலை 31 வந்து எக்ஸ்பயர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு திரும்ப ரீஅப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆகவே அதாவது ரினியூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொவின்ஷியல் கைஸ். அண்ட் ஃபிடரலை பார்ப்போம் இனி. ஸோ ஃபிடரலில் இருக்கிறது வந்து கனடா டென்டல் கேர் பிளான். இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவர் பண்ணப்படுவாங்க. உங்களுக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டில் வழங்கப்படுற இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்க வேணும். உங்களுடைய இன்கம் வந்து குவாலிஃபை பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் எவ்ரி இயர் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க வேணும். அதை விட உங்களுக்கு வேறு எந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவரேஜ் வந்து சீனியர்ஸ் என்று மட்டும் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே கவர் பண்ணும். ஓவர் 18 இயர்ஸ் அந்த இன்கம் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் கனேடியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சின் நம்பர் இருக்க வேணும். அதே நேரத்தில் வந்து உங்களோட இன்கம் குவாலிஃபை இன்சூரன்ஸ், அதாவது மற்ற இன்சூரன்ஸ் எதுவும் இல்லாட்டி நீங்கள் வந்து கவர் பண்ணப்படுவீங்க. ஸோ இதில் வந்து நான் இதில் என்ன விஷயமா நான் சொல்ல வேணுமென்று சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி சீனியராக இருக்கிறீங்க, நீங்கள் ப்ரொவின்ஷியல் கவரேஜ் அப்ளை பண்ணி இருந்தாலும் நீங்கள் இந்த அதாவது ஃபிடரல்
இந்த பெனிஃபிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ச்சர் தேவைப்பட்டால் இது ரெண்டுலேயும் இருந்து கவரேஜ் நீங்கள் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அது 100% யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு சொல்ல இயலாது. நான் டென்டல் ஆஃபீஸில் வேலை செய்கிறதில்ல, நம்ம வேலை செய்ய நான் இப்போ இல்லை. ஸோ ஆகவே நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஏனெண்டா சில டென்டல் ஆஃபீஸ் வந்து உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் வந்து அப்படியான டென்டிஸ்ட்டு போங்க. நீங்கள் வந்து என்னோட சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு டென்ச்சர் வேணும், சாப்பிட இல்லாமல் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபுல்லாக கவரேஜ் எடுக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி யாரும் இருந்தீங்களா இருந்தால் உங்களோட டென்டிஸ்ட்டோட கதைங்க. இது ரெண்டுக்கும் முதல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கவரேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டென்டல் ஆஃபீஸில் கதைங்க. இப்படி தான் நம்மளோட கவரேஜ், எனக்கு பே பண்ணுறது வந்து கஷ்டம், இதுக்கு நீங்கள் கவரேஜ் எடுத்து எனக்கு ஃபுல்லாக டென்ச்சர் செய்கிறதுக்கு எடுத்து தர முடியுமான்னு கேட்டால் அவங்கள் வந்து இந்த 2 பெனிஃபிட்டில் இங்கே வந்து எப்படி எடுத்து செய்யலாம்னு சொல்லி அவங்கள அதை செய்து தருவாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ எல்லா டென்டிஸ்ட்டும் செய்வாங்களான்னு சொன்னால் இல்லை, சில பேர் தான் செய்வாங்க. ஆகவே நீங்கள் அந்த டென்டிஸ்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டாம். ஒன்று. இரண்டாவது வந்து இந்த ஃபீ கைட், அதாவது டென்டல் ஒன்டாரியோ டென்டல் அசோசியேஷன் கைடுன்றிருக்கு. அதில் ஒரு ஃபீ இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபீ. ஆனாலும் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்ஸுக்கு வந்து அவங்களோட ஃபீ வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஆகவே எல்லா டென்டிஸ்ட்டும் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆகவே நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டோட நீங்கள் இதை பற்றி கதைச்சி தான் நீங்கள் முடிவெடுக்க வேணும். என்ற அந்த ஃபீ கைடு வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கிற ஃபீ கைடு மேபி லோவாக இருக்கும். சரியா? ஸோ நான் இந்த சம்மந்தமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தெரியுமா இருந்தால் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த டென்டல் கவரேஜ் யாராவது அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். யாராவது தெரியாமல் இருக்கிறீங்க, இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் போய் அப்ளை பண்ணுங்க. ஏனென்றால் பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பிள்ளைகளுக்கு செக்கப், க்ளீனிங் இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் ரெகுலராக எவ்ரி இயர் செய்ய வேணும். ஆகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு யாருக்காவது ஸ்பவுஸுக்கு கவரேஜ், இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒரு ஆளுக்கு இருந்தாலுமே இந்த பெனிஃபிட் வந்து எலிஜிபிள் இல்லை. ஆகவே கைட்லைன்ஸை பார்த்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே? ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.